லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி இன்றைக்கி உள்ளன் நூல் வச்சு ஒரு அழகிய பம்கின் கீ செயின் போடுறது எப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். பாருங்கள், அது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு முடித்த பிறகு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்பயும் போல தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டிச் போட ஆரம்பிங்க. செயின் ஸ்டிச்சு அது லென்த்து உங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்கிறதுல கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப குட்டியூண்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த உயரத்தையும் குறைச்சிக்கிடணும், அகலத்தையும் குறைச்சிக்கிடணும். ரெண்டையும் குறைச்சிக்கிட்டு போடணும். அப்போ செயின் ஒரு குறைஞ்சது ஒரு 15 வரையும் நம்ம போடலாம். 12 போட்டோம்னா இது அகலம், உயரம் அதுக்கு பிறகு தான் வரும். அதனால் இதில் நான் ஒரு 15க்கு மேலே போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பார்த்துக்குங்க, இந்த அளவு நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த செயினை போட்டுட்டு ஒரு 15 போட்டுக்கோங்க, இல்லைன்னா 12 போட்டால் கூட ஓகே தான். போட்டுட்டு அதில் அடுத்து நம்ம டபுள் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச் போடனாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது டர்னிங் பண்ணி போடுறது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, சிங்கிள் ஸ்டிச்சு அதே போடுங்க. செயின் மேலே சிங்கிள் ஸ்டிச்சு ஒரு லைன் போட்டு முடிச்சிடுறோம். முடித்த பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து போடுறது நம்ம டபுள் ஸ்டிச்சு. இதுக்கு அடுத்த வரிசையாக நம்ம டபுள் ஸ்டிச் போடணும். இது ஒரு சின்ன டவல் டைப்பில் கர்ச்சீஃப் டைப்பில், அதாவது செவ்வகமாக வரும், ஸ்கொயராக வராது, செவ்வகமாக வரும். அடுத்தடுத்து அது அந்த ஆரஞ்சு சோளை மாதிரி தெரிகிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே, அதாவது நீங்கள் இந்த சைடு ஒன்று போட்டு சிங்கிள் போட்டிங்கன்னா அடுத்து ஒரு டபுள் போடணும், அடுத்து ஒரு டபுள் போடணும். அப்படி போட போட அந்த லைனே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியும். மொத்தமாக ஒரு 3 லைன் போட்டிருப்போம். 3 லைன் போடும்போது அது நம்ம தனியாக அதை மட்டும் தூக்கி காட்டுற மாதிரி வரும். அது இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக இப்போ பர்ஸெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த டைப்பில் தான் இப்போ டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்த வரிசை டபுள் ஸ்டிச்சே போடணும். அப்புறம் 2 டபுள் போட்ட பிறகு ஒரு சிங்கிள் போடுங்க, அடுத்து ஒரு டபுள் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ நம்ம ஒரு இது முடித்து சிங்கிள் முடிச்சிட்டோம், எண்டுக்கு வந்துட்டு அந்த கார்னரில் கரெக்டாக போடும்போது ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு தான், அதாவது முடிக்கிற செயின் ஒன்று, மேற்கொண்டு ஒரு செயின், 2 செயின் இருக்கணும் அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் அது ஒன்று போல் பார்க்குறக்கு வரும். அடுத்து ஒரு இது விட்டுட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம டபுள் போட போகிறோம். அதனால் ஒரு தடவை சுற்றிட்டு எடுத்து அந்த இதில் திருப்பி உள்ளே விட்டு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு சிங்கிள் போட்டிருக்கேன், அப்புறம் 2 டபுள் போட்டு அடுத்து ஒரு சிங்கிள் போட்டு இப்போ முடிச்சிட்டேன். இப்போ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இது இப்போ பார்க்குறது அகலம். நீங்கள் இது அடுத்தடுத்து நான் மொத்தம் 8 வரிசை அந்த சொலையாக தெரிகிறதுக்கு 9 வரிசை போட்டோம்னா 8 அகலமாக கிடைக்கும். 1 2 3 அப்படி வரும். அதுக்கு அடுத்து நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா, அப்போ இந்த 2 எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதை நீங்கள் 2 விதமாக தைக்கலாம். ஏன்னா இப்போ மஞ்சள் நூலை வச்சு வெறும் ஜாயிண்டிங் தையல் போட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். அப்படி தைச்சிங்கன்னா இந்த ஸ்டிச் தெரியாது. அப்படி இல்லை, நம்ம எப்பயும் ஜாயிண்டிங் இந்த உள்ளன் நூலை வச்சு நம்ம ஜாயிண்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியும் போடலாம். இப்போ நான் அதுதான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது 2தையும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எப்பயும் ஒரு இதில் ஓட்டைக்குள்ளே உள்ளே விட்டு
போட்டு நூலை எடுத்து அப்புறம் 2 நூலுக்குள்ளே ஒரு நூலை எடுப்போம். இப்போ அதே தான், ஆனால் 2 ஓட்டைக்குள்ளே நம்ம ஒன்றாவே விட்டு, இப்போ விட்டுருக்கேன் பாருங்கள், விட்டுட்டு அந்த 2 ஓட்டை வழியவே நூலை எடுக்கணும். இதுதான் ஜாயிண்டிங் ஸ்டிச். அவ்வளோதான். எல்லா இதுலேயும் இந்த ஜாயிண்டிங் ஸ்டிச் கடைசி வரும். நம்ம அதை சில இதில் முடிக்கும்போது இதை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது ஈஸி தான். கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு போடும்போது 2 ஓட்டைக்குள்ளே போட்டு எடுக்கிறதுனால நமக்கு நூல் வெளியே வர்றப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போட போட சரியாயிடும். இப்போ அந்த லைன் தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் அந்த கீழே அந்த அடுத்து எண்டு வரையும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிலிண்டர் சைஸுக்கு, ஏன்னா சிலிண்டர் மேலேயும் கீழேயும் ஒன்றும் இருக்காது, மொத்தமாக சிலிண்டர் சைஸுக்கு வந்துடும். அதை நம்ம நல்லா பஃப்பாக எடுத்து பார்த்தோம்னாவே தெரியும், நமக்கு ஒரு உருண்டையான ஒரு வடிவம் கிடைக்கும். இப்போ நம்ம பாருங்கள், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ இந்த எண்டுக்கு முடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த இதை நான் காட்டினது சில இடத்துல கொஞ்சம் சரியாக தெரியல. இப்போ பழையபடியும் பாருங்கள். அதாவது 2 நூல்லையும் உள்ளே விட்டு எடுத்து அப்புறம் செயின் போட்டு எண்டு வரையும் போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. போட்டு முடித்த பிறகு இப்போ அந்த அகலமாக இருக்கிறது இப்படி எடுத்து பார்த்தா ஒரு சிலிண்டர் சைஸுக்கு நல்லா தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த தையல் இந்த சைடு இருக்கும். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அதில் ஒரு முடிச்சு மட்டும் நம்ம போட்டுடுறோம். முடிச்சு போடுறதுக்கு நம்ம கீழே நல்ல நூலை இழுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, இழுத்த நூல், அதுக்குள்ளே உள்ளே விட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா அது நாட்டாயிரும். அவ்வளோதான் நாட் போடுறது. எல்லாத்துலேயும் நாட் போடும்போது இந்த மாதிரி தான் நம்ம போடணும். நம்ம இப்படி போட்டுக்கிட்டே வர்றோமே, கடைசி எண்டு எப்படி நாட் போடுறது அப்படின்னு புரியாமல் குழப்பக்கூடாது. நல்லா இழுத்து விட்டுட்டு இதில் பாருங்கள், நல்லா டைட் பண்ணணும். இழுத்துட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நூலை கட் பண்ணிடணும். அப்போ அந்த எண்டு முடித்தது நமக்கு தெரியாது. இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ எடுத்து பார்த்தா அது ஒரு பை சைஸுக்கு இருக்கும். கீழேயும் ஓட்டை இருக்கும், மேலேயும் ஒரு ஓட்டை இருக்கும். இதில் நீங்கள் அதான் அந்த உயரத்தை மட்டும் வேணால் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் வேணும்னா. மற்றபடி எல்லாமே, அதாவது இந்த சைடு வர்ற உயரம் மட்டும் குறைச்சிக்கிடணும். குறைச்சிட்டு அதுக்கு அடுத்து கீழே நம்ம பை மாதிரி மாற்றணுன்னா கீழே ஒரு சுருக்கு தையல் போட போகிறோம். சுருக்கு பைக்கு போடுவோம் இல்லையா, அந்த தையல் தான். அதுக்கு நீங்கள் எந்த கலர் நூல்னாலும் எடுத்துக்கலாம். மேலே பச்சை போடுறதுனால நான் பச்சை கலர் நூல் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் எல்லோ கலர் நூல் எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கிடலாம். ஆனால் நூலை கொஞ்சம் இப்போ இதில் மொத்தம் நான் 4 நூல் எடுத்திருக்கேன். 4 எடுக்கலாம், 6 கூட எடுத்துக்கோங்க. பெரிய ஊசி வச்சு போடணுனாலும் போட்டுக்கலாம். சின்ன ஊசி வச்சியும் போடலாம், பெரிய ஊசி வச்சியும் போடலாம். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் இது ஸ்டிச் படிச்சிருக்கோம் இல்லையா, இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் படிக்கிறது. இது சுருக்கு தையலுக்கும் இது யூஸ் ஆகும். அந்த தையல் தான் இது. அதாவது ஊசியை குத்தி கொஞ்சம் தள்ளி ஊசியை வெளியே எடுக்கணும். பழையபடி ஊசியை குத்தி கொஞ்சம் தள்ளி திருப்பி ஊசியை வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இப்படியே எடுத்து அந்த எண்டு வரையும் நம்ம கொண்டு போகணும். கொண்டு போகும்போது அந்த பக்கம் நூல் உருவிட்டு வந்துடக்கூடாது. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிடணும். எக்ஸ்ட்ராவாக இழுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் இதை நம்ம முடித்து அந்த கடைசி இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். வந்த பிறகு இப்போ பாருங்கள்,
இந்த மாதிரி. இப்போ இங்கிட்டு கூடி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதையும் நான் இழுத்துருக்கேன். நல்லா நீங்கள் தேவையான அளவு இழுத்துட்டு அதுக்கு பிறகு சுருக்கு பை மாதிரி நல்லா இழுங்க. அந்த பை டைப்பில் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். ஏன்னா இது நூல் திண்ணமாக இருக்கிற அந்த நூல் உள்ளன் நூல் திண்ணமாக இருக்கிறதுனால நம்ம இதை எவ்வளோ தான் இது பண்ணி பிடிச்சி இழுத்து நம்ம போட்டாலும் அது டக்குன்னு மூடாது. நல்ல வாய் மூடுற மாதிரி இழுத்து இழுத்து போட்டு வாய் நல்லா மூடுற மாதிரி வந்த பிறகு நல்லா இழுத்து டைட் பண்ணுங்கள். சுருக்கு பையை இழுத்து பிடி விடுவோம்ல, அதே மாதிரி தான் முடிச்சுட்டு கடைசியில் 2 பக்கத்துலேயும் நூலை கட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி முடித்து நல்லா ஓட்டையே தெரியாத அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் 2 நூலையும் ஒரு நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ நம்ம இன்றைக்கி இதை பற்றி மட்டும்தான் பாதி மட்டும்தான் படிச்சிருக்கோம். இன்னும் மீதி ஃபுல்லாக பஞ்சு அடைச்சி க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து மேலே க்ரீன் கலர் எப்படி கொடுக்கறது, செயினை எப்படி மாட்டுறது எல்லாமே அடுத்த பார்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டோம்.